அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ என்ன பார்க்க போறோம்னா, குழந்தைங்களுக்கு தேவையான மசாஜ் ஆயில். அவங்களோட கலர் எப்படி இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம், ஸ்கின் டோன் எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம், நல்லா ஃபேரா எப்படி வளர்க்கலாம் அப்படின்றதுக்காக ஒரு ஆயில் ப்ரிப்பேர் பண்றோம். அந்த ஆயில் யூஸ் பண்ணி பார்த்தா ரிசல்ட் நல்லா இருக்குங்க. நீங்க வேணா யூஸ் பண்ணி பாருங்க. இதை எப்படி ப்ரிப்பேர் பண்றதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா நான் போடுறேன். ஓகேங்களா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 100 ml கோகனட் ஆயில், ஒரு 10 கிராம் அது ரோஸ் பெட்டல்ஸ், பன்னீர் ரோஸ் பெட்டல் நல்லா ஃப்ரெஷ்ஷா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு கேரட், துருவின கேரட் ஒன்று, இதெல்லாம் போட்டு தான் நம்ம செய்ய போறோம். வேற எந்த ஒரு கெமிக்கலுமே கிடையாது. நல்லா ஹீட் பண்ண போறோம். அதுல 100 ml கோகனட் ஆயில், அது லைட்டா ஹீட் ஆனா போதும். நமக்கே தெரியும், டெம்பரேச்சர் தொட்டு பார்த்தாலே ஹீட் ஆனது தெரியும். ஹீட் ஆனோடனே என்ன பண்ணணும்னா ரோஸ் பெட்டல்ஸ் போட்டுருவோம். ஏன்னா ரொம்ப ஹீட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம ரோஸ் பெட்டல் போட ஆரம்பிச்சோம்னா போட்டுருணும். அப்பதான் அதுல அப்புறம் கேரட் போட்டுக்கணும், துருவின கேரட். ஏன்னா எதையுமே ரொம்ப ஆயில் ஹீட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம போடக்கூடாது. ஏன்னா அதுக்கப்புறம் போட ஆரம்பிச்சோம் அப்படின்னா பொரிய ஆரம்பிச்சிடும். அப்ப நம்ம கேட்டு அந்த ஆயில் நமக்கு கிடைக்காது. அப்ப என்னனால ஒரு கிளீனான ஒரு ஸ்பூன், காரம் அந்த மாதிரி எதுவும் நம்ம யூஸ் பண்ணதா இருக்கிறாரு, நல்ல ஒரு கரண்டி வச்சு கிளறி விடும். ஏன்னா நம்ம இது குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ண போறோம். அது எப்படி குழந்தைங்களுக்கு ஸ்கின் ரொம்ப எரிய ஆரம்பிச்சிடும். அதனால என்ன பண்ணணும், இந்த மாதிரி எந்த இதுவுமே யூஸ் பண்ணாத ஒரு பாத்திரம் வேக விடணும். நல்லா இந்த ஆயில்ல கொஞ்ச நேரம் இது வேகணும். இப்ப தெரியுதுங்களா? நல்லா கலர் சேஞ்சஸ் வருதுங்களா பாருங்க. கோகனட் ஆயில் எந்த கலர்ல நம்ம கொடுத்தோம், இப்ப எப்படி இருக்கு, இதை நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணுவோம். ஃப்ரெஷ்ஷா நம்ம ஊர் மரத்து எப்படி கலர் சேஞ்ச் ஆயிருக்குன்னு பாத்தீங்களா? ஏன்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சமா ப்ரிப்பேர் பண்ணிட்டு அப்பப்போ யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வீக்லி ஒன்ஸ் தான் இந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணலாம். ஸ்டோர் பண்ணி வச்சுட்டா ஒன்றும் ஆகாது. கடைசியில் நமக்கு எந்த ரிசல்ட் வந்திருக்கு பாத்தீங்களா? எப்படி தக தகன்னு பொன்னிறமா இருக்கா, கோல்டு கலர்ல இருக்கா. இத தேய்ச்சா கோல்டு மாதிரி இல்லைங்க, கோல்டோட பெஸ்டா இருப்பாங்க பசங்க. பாருங்க, வாசனையே இப்படி இருக்குங்க. இப்போ இந்த ஆயில் ரெடி ஆயிடுச்சு. நல்லா பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். குழந்தைக்கு யூஸ் பண்றது, அதனால நல்லா ஒயிட் கிளாத் ஒன்று போட்டு அதையும் நல்லதா பாருங்க, பவுல் வச்சு நல்லா ஒயிட் கிளாத் போட்டு அதுல எடுத்து போட்டு ஃபில்டர் பண்ணிப்போம். இதெல்லாம் குழந்தைக்கு யூஸ் பண்றன்ற விஷயத்தினால நம்ம எதையுமே கேர்ஃபுல்லா தான் பண்ணணும். ஏன்னா நம்ம படிகட்டி வச்சு ஃபில்டர் பண்ணும்போது அது நிறைய தூசு எல்லாம் இருக்கும். அதை நம்ம குழந்தைக்கு யூஸ் பண்ண முடியாது. வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.